சேலையூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியின் பழைய பொருள் வியாபாரிகள் சங்கம் முதலாம் ஆண்டு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வேங்கடமங்கலம் ஊராட்சியில் சேலையூர் வேங்கடமங்கலம் சுற்று வட்டார தலைவர் ராஜன், செயலாளர் சேர்மராஜ், சேலையூர் வேங்கடமங்கலம் சங்க பொருளாளர் ஜே பிளாஸ்டிக் ஜெகன் என்ற ஆரோக்கியராஜன் தலைமையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் முதலாம் ஆண்டு விழா மற்றும் சங்க கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வணிகர்களின் பாதுகாவலர் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரமராஜா கலந்து கொண்டு கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தலைவர் விக்ரமராஜா பேசுகையில், GST வரி விதிப்பில் வாடகை கடை நடத்துபவர்களை மத்திய மாநில அரசு வட்டி கட்ட சொல்லி அவர்கள் மேல் பாரத்தை திணிக்கிறது. அதனை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். கட்டிடங்களுக்கு கூடுதலாக 6% வரி உயர்வை கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும். கடைகளுக்கு லைசன்ஸ் வரி என்பது மினிமம் 3000 ரூபாய் உயர்த்திருக்கிறார்கள். அதை குறைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சரிடம் வலியுறுத்தி உள்ளோம். மற்றும் வியாபாரிகள் மீது அரசு பல்வேறு வகையில் வரிகளை திணித்துக் கொண்டிருக்கிறது. அதனையும் திரும்ப பெற வேண்டும் என பேசினார். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் தலைவர் விக்ரம் ராஜா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பெண்களுக்கு தையல் மிஷின், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி, துப்புரவு தொழிலாளர்களுக்கு சேலை, ஏழை மாணவிகளுக்கு படிப்பிற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேங்கடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி, வேங்கடமங்கலம் வியாபாரிகள் சங்க தலைவர் ராமதாஸ், செயலாளர் சிவகுமார், பொருளாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் SK குமார், ஜெயக்குமார், சேதுராமன், இருதயராஜ், இந்திரஜித், அசோக்ராஜ், செல்வராயன், கனகராஜ், எடிசன், ராஜ்குமார், முத்துவேல், சவுந்தர் மற்றும் மாம்பாக்கம், மப்பேடு, கண்டிகை, மேலக்கோட்டையூர், கீழ்கோட்டையூர், சித்தலப்பாக்கம் வட்டார அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், ஊர் பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சங்க பேரமைப்போடு இணைந்து செயல்படக்கூடிய எங்களுடைய அமைப்பினுடைய பழைய பொருள் அணியினுடைய சார்பாக சேலையூர் வேங்கடமங்கலம் சுற்றுவட்டார பழைய பொருள் சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக GST வரி விதிப்பில் வாடகைக்கு GST என்பது பெரிய நிறுவனங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அனைத்து கடைகளுக்கும் கட்ட வேண்டும் என்ற சூழலை மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இதை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதே போன்று GST கட்டக்கூடியவர்கள், அந்த வாடகை வரி கட்டக்கூடியவர்கள் 11 மாதத்துக்கு ஒரு முறை ரினியூல் செய்யப்பட வேண்டும். கட்டிட உரிமையாளர்களுக்கும் எங்களுக்கும் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமேயானால் அது கடையை காலி செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு அரசுக்கு நான் பதிவு செய்கின்றேன். அதே போன்று கட்டிடங்களுக்கு கூடுதலாக 6% வரி உயர்வை கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. லைசன்ஸ் வரி என்பது 3000 ரூபாய் மினிமமாக உயர்த்தி இருக்கிறார்கள். அது கட்டாயமாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் இடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். விரைவாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. அதே போன்று GSTயிலே RC முறை என்ற முறையை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். பல்வேறு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய நிலையில் வியாபாரிகள் குப்பை வரி, தொழில் வரி என்று பல்வேறு வரிகளை வியாபாரிகள் மீது அரசு திணித்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டை கட்டாயமாக அரசு திரும்ப பெற வேண்டும். குப்பை வரி என்றாலும் தொழில் வரி என்றாலும் மினிமமாக அது உயர்த்தப்பட்டு லைசன்ஸ் கட்டணத்தோடு ஒரே வரியாக வசூலித்து விட வேண்டுமே தவிர ஒவ்வொரு அதிகாரிகளையும் அனுப்புகின்ற பொழுது பல்வேறு இடர்பாடுகள் எங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். GST வரி விதிப்பிலே குளறுபடிகளிலே சரியான முடிவெடுக்கப்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற 2 தினங்களிலே தலைமை நிர்வாகிகளை அழைத்து பேசி விரைவாக தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தமிழகம் முழுவதும் மாபெரும் அறப்போராட்டத்தை கையில் எடுக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன்.